ஈரோடு விஜயமங்கலத்தில் வரும் 18ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பங்கேற்கும் பிரச்சார கூட்டத்திற்காக நடைபெற்று வரும் முன்னேற்பாட்டு பணிகளை அக்கட்சியின் நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரவிக்குமார். ரவிக்குமார், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் 18ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள ஏற்பட்ட தடைகள் நீங்கி அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் பிரச்சாரம் நடைபெறும் இடத்தில் ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தை தயாரிச்சிடும் பணியில் முன்னின்று ஏற்பாடுகளை செய்து வருகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே உள்ள சரளை பகுதியில் 26 ஏக்கர் நிலத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், தீயணைப்புத் துறையினரிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. இதேபோல் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்துக்கு இந்திய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் இந்திய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டு மனு அளித்த நிலையில் பல்வேறு நிபந்தனைகளுடன் நேற்று இந்திய அறநிலையத்துறை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளித்து பிரச்சாரத்தை உறுதி செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தில் 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சாரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் மட்டுமின்றி கொங்கு மண்டலத்தில் இருந்தும் சுமார் 50,000 பேர் வரை பங்கேற்க உள்ளனர். விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தில் 60 இடங்களில் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒரு இரும்பு தடுப்புக்குள் 400 பேர் என திட்டமிடப்பட்டு 35,000 பேர் வரை பங்கேற்பதற்கான இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விஜய் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பார்ப்பதற்கு தனி தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. பிரச்சார கூட்டத்தை சுற்றியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி கம்பங்கள் நடப்பட்டு மின்விளக்குகள் போடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளராகவும் கொங்கு மண்டல பொறுப்பாளராகவும் உள்ள செங்கோட்டையன் இந்த பணிகளை முன்னின்று நடத்தி வருகிறார். தகவல்களுக்கு நன்றி ரவிக்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.